மாற்றம் வேணும் தான். எப்படிப்பட்ட மாற்றம் வேணுங்கிறத இளைய சமுதாயம் வந்து தேர்ந்தெடுக்கணும். அனுபவமே இல்லாத ஒரு வச்சுக்கிட்டு இன்றைய இளைய சமுதாயம் கொண்டு போய் எங்க போய் நிலைநிறுத்த போகுதுன்னு தெரியல. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சின்ன பிள்ளைங்க விட்டு வெள்ளாம வந்து ஊடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் தான் வருவாரு. அமைச்சர் நேருக்கு எத்தனை பேர் வந்தாலும் இதான் ஓட்டு. டிஎம்கே ஓட்டு போடுவேன். உதயசூரியனுக்கு தான் போடுவேன். உதயசூரியன் போடுவேன். சாலை திட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு நேரையா. மாநகராட்சியில் பூங்காவெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு குழந்தைங்களுக்கெல்லாம். தண்ணி நாங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க, குழா வச்சு கொடுத்துருக்காங்க, நிறையா உதவி செஞ்சுருக்காரு. தண்ணி வசதி மேம்படுத்தி கொடுத்துருக்காரு. நவீன கழிப்பிட வசதி, ரேஷன் கடை, அங்கன்வாடி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுக்காக சேவை புரிகிறதுல எங்க தொகுதி எம்எல்ஏ ரொம்ப டாப்ல இருக்கிறாரு. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருச்சி மேற்கு தொகுதியில் தான் இருக்கோம். இந்த திருச்சி மேற்கு தொகுதியில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, இங்கே என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, இங்கே இருக்கவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த திருப்பூர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். எதனாலமா? அவர் பல திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு பஸ் பயணம், நிறையா உதவி திட்டம்லாம் செயல்படுத்தியிருக்காரு. அதனால ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். சாலை திட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு நேரையா. அப்புறம் வந்து மாநகராட்சியில் பூங்காவெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாரு மக்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்கிறாரு. அதனால் நேரையாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். குறைகள்னு சொன்னாக்கா வந்து இந்த பாதாள சாக்கடை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஒன்று தான் மெயினாக கொடுக்கணும். அதனால கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதை வந்து டிச்சில் வந்து பாதாள சாக்கடை கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த ஒரு வசதி தான் செய்யணும். ஐயா ஜெயிச்சு வந்தோன்னா அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருன்னு நினச்சிக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கோயிலை பராமரிப்பு வந்து கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு, சிவன் கோயிலை. அதை வந்து தான் எதிர்பார்க்குறோம். கோயிலில் வந்து எங்களுக்கு அதை வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு ஐயா கிட்ட சொல்லியிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம், மனு கொடுத்துருக்கோம். அதை தான் எதிர்பார்க்குறோம். சிவன் கோயிலுக்கு எங்களுக்கு ஒரு விமர்சனம் பிறக்கணும். கட்டி தருவார் நம்புகிறோம். கட்டி தருவார் கண்டிப்பாக. நேருக்கு தான், நேருக்கு எனக்கு நிறையா செஞ்சுருக்காரு அவர். அதனால் அவர் எனக்காக எல்லா விதம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு போட்டு தான் ஆகணும். என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? தண்ணி நாங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க, குழா வச்சு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நிறையா உதவி செஞ்சுருக்காரு. குறைங்க என்ன லோன் போட்டிருக்கோம், அது வரவே இல்லை. லோன் போட்டிருக்கோம், வீடு கட்டணும், அதெல்லாம் வரவே இல்லை. அதை வந்து இந்த இது முடிஞ்ச செஞ்சு தரேன் இருக்காரு. எப்போதும் போடுற மாதிரி தான் போடுவேன். ஆனால் இப்போ இருக்க மக்கள்லாம் வந்து அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றம் வேணும் தான். எப்படிப்பட்ட மாற்றம் வேணுங்கிறத இன்றைய இளைய சமுதாயம் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேயா? இப்போ வந்து நம்ம ஒரு குடும்பமே இருக்கிறோம் அப்படின்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இருந்தால் நம்ம குடும்பத்தை நிலை நிறுத்துவாங்கங்கிறது ஒன்று வேணும். அப்போ அந்த நாட்டை நிலை நிறுத்துறதுக்கு 2 இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து இப்போ தடுமாறிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தா ஸ்டாலின் தான். ஓகேயா? ஏன்னா அனுபவம் வேணும். நம்ம நாட்டை சுற்றி என்னென்ன நமக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அனுபவம் வேணும். அனுபவமே இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்றைய இளைய சமுதாயம் கொண்டு போய் எங்கே போய் நிலைநிறுத்த போகுதுன்னு தெரில. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சின்ன பிள்ளைங்க விட்டு வெள்ளாமல் வந்து ஊடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்கு நிலவரம். ஆனால் அதெல்லாம் வந்து நடைபெறாது. ஸ்டாலின் தான் வருவார். நல்ல நல்ல திட்டங்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி நான் படித்த ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். என்ன, நான் படிக்கிற காலத்துலேயே எனக்கு மாதம் 300 ரூபா கொடுத்தாரு கலைஞர். அந்த காசை வச்சு நான் பிஹெச்டிக்கெலாம் எனக்கு கொஞ்சம் உதவுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விடியல் பயணம். நானே ஒரு சில நேரங்கள்லாம், நான் ஒரு ப்ரொஃபஸராக, ஆனால் நான் பஸ்ஸில் தான் போவேன். ஒரு சில நேரத்தில் என் பிள்ளை இந்த குட்டீஸ்லாம் எதுவும் காசை எடுத்துட்டா நான் ஃப்ரீ பஸ்ஸில் நின்று நான் ஏறுவேன். அதெல்லாம் நான் வந்து நமக்கு கொடுத்த சலுகையை நம்ம பயன்படுத்தணும்னு நான் பயன்படுத்துவேன். மாதம் 1000 ரூபா. நான் வந்து டெம்பரரியாக தான் வேலை பார்க்குறேன். மக்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறதும் நல்ல ஒரு சலுகையாக இருக்குது. என்னை பொறுத்தவரை கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நாடும் கொடுக்கணும், பெண்களும் அதை பயன்படுத்திக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் செய்கிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி திராவிட மாடல் 2.0ஓட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் தான்
எல்லாத்துலேயும் முன்னால் இருக்கணும், தமிழன் அனைத்து துறைகளிலும் முன்னே இருக்கணும், ஆள்வதும் தமிழனே இருக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் 2.0வோட முக்கிய நோக்கம். அது மாதிரி நான் வந்து இப்போ கல்வித்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்வித்துறையில் வந்து திராவிட இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க திராவிட மாடல் அரசு பெண் உரிமை திராவிடம் அப்படிங்கிறத போட்டுறது வந்து எந்த கட்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் அனைவரும் இந்த ஆட்சியை தான் விரும்புகிறாங்க. இந்த ஆட்சி தான் நல்லாட்சியாக இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையிலன்னு இல்லை, எங்கள் தொகுதியில் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த தொகுதியோட முக்கிய பிரச்சனை என்னென்னா தண்ணி கிடைக்காது, தண்ணி இருக்காது. தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த தண்ணிங்கிற இப்போ யாருமே அதுக்காக கஷ்டப்படுறது கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆழ்துளை கிணறு அமைச்சு தண்ணி வசதி மேம்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அடுத்து நவீன கழிப்பிட வசதி, ரேஷன் கடை, அங்கன்வாடி, இது எல்லாம் இல்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுக்காக சேவை புரிகிறதுல எங்கள் தொகுதி எம்எல்ஏ ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 24வது வார்டில் அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொகுதின்னு இல்லை, தமிழ்நாட்டிலேயே திராவிட மாடல் அரசுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. என்னோட சப்போர்ட்டும் என்னை சார்ந்தவங்கள சப்போர்ட்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தான். அமைச்சர் நேருக்கு இந்த கருத்தா இவரு தான் வருவார். எத்தனை பேருனாலும் இவருக்கு தான் ஓட்டு, எல்லாம் ஓட்டும். எல்லாம் தேவையெல்லாம் செஞ்சிருக்காரு. பைப்பு போட்டிருக்காரு, ரோடு போட்டிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. 2 கடுத்தா ஓட்டு போட்டாச்சு. இது 3வது கடுத்தா இவருக்கு தான் ஓட்டு. மக்கள் பூரா எத்தனை பேர் வந்தாலும் இதான் ஓட்டு. டிஎம்கே ஓட்டு போடுவேன். நிறைய மக்கள் நிறைய செய்கிறாங்க, பெண்களுக்கு அதிகமாக செய்கிறாங்க, மகளிர் உரிமை நிறைய கொடுக்குறாங்க. அதனால பிடிக்கும் எங்களுக்கு. டிஎம்கே தான் வரணும், அடுத்த ஆட்சி டிஎம்கே தான் வரணும், ஸ்டாலின் ஐயா தான் வரணும். அதான் எங்கள் ஆசை தான். இந்த தொகுதியில் வந்து என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணாங்க? நிறைய பண்ணியிருக்காங்க, சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பண்ணியிருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்க, சாக்கடை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, கரண்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. உதயசூரியனுக்கு தான் போடுவேன். ஏன்னா எங்களுக்கு நல்லது செய்கிறாரு, எல்லாமே செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தான் போடுவோம். நாங்கள் தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க, பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தான் போடுவோம். நாங்கள் எது எந்த குறையும் கிடையாது, எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் நாங்கள் குறை சொல்லவே விரும்பலை. நாங்கள் என்ன எங்களுக்கு தேவையோ அனைத்து பெண்களுக்கு தேவை எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே நாங்கள் மாநகராட்சியில் உடனே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. தண்ணி வெள்ளையோ குழாயில பைப்பில் தண்ணி வெள்ளையோ உடனே குறை சொல்லிடுறோம், வந்து பார்த்து கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன் போடுவேன். அவர் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு, எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அதனால பொதுமக்கள் பிள்ளைகளிலேருந்து எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு. அதனால அவருக்காக தான் நாங்கள் போடுவோம். தண்ணி டேங்கி, சாக்கடை, பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே செஞ்சிருக்காங்க. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.